வரக்கூடிய பங்குனி மாதத்துல கல்யாண காலத்தை உருவாக்கி வெற்றியாக்கித்தார. சில லட்சங்களை இப்பொழுது இழந்து கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்கிறாய் மகனே. அதை மீட்டி தரதுக்கும் புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் உனக்கு என் துணை உதவியாக இருக்கும். என்னை நினைத்து பிரார்த்தனை செய்ய செய்ய நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் அப்பா. உனக்கு நிம்மதியும் கிடைக்கும். இந்தா வாழ்க மகனே. வாடா தம்பி, லவ் பண்ணி பயிற்சி பண்ணுங்க. சரி கெட்டுக்கானே என்ன நம்ம பண்ணிருக்கானே நல்லா இருக்கட்டும். என்ன பட்டு பண்ண சோமா இருக்கா? வாடா, என்னடா வேணும் உனக்கு? கல்யாணம் தான் வேணும். நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே உனக்குது அம்மா கண்ணு கால். மனிதன் எல்லாரும் பிறந்தவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது இயற்கை தானே. நேர பல நாட்களும் மனதுக்குள்ளையாவது நினைச்சுக்கிட்டு புலம்பிக்க அலைஞ்சிருவான். உண்மையா இல்லையா? யாரு உள்ள சுத்தம்? அதை ஏன் நீங்க அசுத்தம் நினைச்சு அதை இயற்கைன்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை தான் போயிட்டு போகுது. அண்ணன் பட்டுவிட்ட வேறத்தை கலங்க நல்ல சொல்லுவாரு. இன்னொரு தர கால என்ன முருகப்பெருமானே வள்ளி நாயகியை காதலிச்சு கல்யாணம் முடிச்சாரு. என்னடா பரமேஸ்வரா, பரமேஸ்வரனே உமா மகேஸ்வரி இருக்கின்ற பொழுது கங்கையை திருமணம் கொண்டார். உண்மையா இல்லையாடா? எம்பெருமான் மகாவிஷ்ணு பூதேவி ஸ்ரீதேவி என்னும் இரு தேவியரை மணந்தார். என்ன கிருஷ்ணர் பாமா ருக்குமணி என்று 2 மனைவிகளை வைத்துக் கொண்டார். இப்படி எல்லோரும் இன்பமா இருக்கும் பொழுது அவர் படைத்த பிள்ளைகள் நாம ஏன்பா சந்தோஷமா இருக்கக்கூடாது? நீ என்கிட்ட வரத்துக்க கால் நோக்குவான் இருப்ப. நியாயம் தானே? நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். என்னையா அப்படியா? எனக்கு சொல்லுதான் கேட்டு பார்க்கட்டுமா? வாடா தம்பி வா. நீ ஏதோ பொய் சொல்லியாமலா? என்னடா பொய்? என்னடா தொழில் நடத்திக்கிட்டு இருக்க? சவுண்ட் சர்வீஸ். சரி ஓகே. இந்தா உழைக்கணுங்கிற ஒரு பெரிய வேகம் உள்ளதுக்குள்ள. ஆனா உனக்கு நிறைய நீ நினைக்கிறது மாதிரி சம்பாத்தியம் வரலையேங்கிற ஒரு கோபம் ஆண்டவன். உண்மையா உள்ள உனக்கு நிறைய சம்பாத்தியத்தை தரேன், அடித்தரலா இன்னொருடைய தொழில் நடத்தி தரலாம் நான் விரும்புகிறேன். அப்பா செஞ்சு தந்தா சந்தோஷமா இருப்பியா? அது என்ன தொழில் வேணும்ல? எலக்ட்ரானிக்கல் பொருள்களை எல்லாம், அதாவது பல்பு டீப்பு இந்த மாதிரி பொருள்களெல்லாம் வாங்கி விற்கிறத மாதிரி ஒரு கடை போட்டு தரேன். என் பேரில் போட்டு காடா பல லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணி வெற்றி அடைவாய். இந்த பங்குனிக்குள்ள உனக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனந்தமாக இருப்பாய். என்னாலும் உயர்ந்து கொள்வாய் மாதிரி வாழ்க. அப்புறம் நித்தம் நித்தம் மாறுவது எத்தனையோ, நின்று நினைத்தது நான் நடப்பது தான் எத்தனையோ. கட்டுமறைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு குறை இருக்கு. அந்த குறையை நீக்கி நான் உனக்கு வெற்றியாக்கி உன் பிள்ளைய பக்குவமணி தந்தா போதும்டா. ஒண்ணு, சம்பந்தப்பட்டவனுடைய மனம் எப்படி இருக்குன்னு நான் ஆராய்ந்து பார்த்தேன். சமுதாயத்துக்கும் தன்னை விட உயர்ந்த ஸ்டேட்டஸ் உள்ளவங்க நாளைக்கு ஒரு பகைமையும் வாழ்க்கை நல்லா இல்லாம பேரக்கூடாதுன்னு ஒரு பயம் அவன் தாயாரால் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது அவனுக்கு. அதனால அவனுடைய உள்மனதில் ஒரு சில வெறுப்பும் முடிவெடுக்க முடியாத தவிப்பும் அவன் உள்ளத்தில் இப்பொழுது தோன்றிவிட்டன. அந்த நிலைகளை உயர்த்தி அங்கிருந்து தனித்து பிள்ளைய திருப்பி தந்தா போதும்லா. காலம் இந்த கனியை ஒன்று பூஜையில வச்சு கவனமா வச்சு கும்பிட்டு வாங்கப்பா. அவளுடைய உள்மனது மாறும். உங்கள் உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு திருமணம் நடக்கும். தை மாதத்துக்குள்ள வெற்றிகரமான செய்தியோடு என்னை மங்களமாக முதல் பத்திரிகையை கொண்டு என்கிட்ட தருவேன். ஆனந்தமாக இருப்பேன். அவனை சென்னை வரை சென்று வந்தால் வேலை கிடைச்சிடும். சரி, வெற்றி கிடைக்கும். வியாபார ஸ்தாபனம் யார் வைத்திருக்கிற? வியாபார தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆட்டோ வந்து வியாபாரம் கிடையாது. சரி, வீடு சம்பந்தமான மனக்குழப்பம் உடையவர் யார்? வாப்பா. எந்த ஏரியாப்பா உனக்கு?
தோரங்காடு கால் இருக்கா. குழந்தை சொந்தமா யாரும் கேட்டு வந்தாங்களா? வாடா தம்பி, 2 ரூபா வந்துருக்கு. என்னடா வீடு? கால் வந்துட்டு வா. ஓ, உங்க ஊர் எல்லைக்குள்ள நுழைந்தவொன்னு ஒரு சின்ன பாலம் தெரியுது. அது என்ன பாலம்? அதுக்கு இடது பக்கத்துல நதி ஓடுகிறது. அந்த கரையோரம் பார்த்தா அந்த காலத்து சுலமான சாமி வச்சு கும்பிட்டுருக்காங்களே, இருக்காரா? கால் வந்துட்டு வா. இந்த வீடு நமக்கு ராசி இல்லையா, அல்லது வீட்டுக்குள்ள வேற எதுவும் மாறுபாடு மந்திரிகம் நடந்திருக்கா அப்படி என்ற சந்தேகம் உனக்கு. இதனால கேரளாவை சார்ந்த சில பேர்கிட்ட தெளிவடைந்து வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு யோசனை ஒரு உள்ளத்தில் தோன்றியது. ஆனால் அது தெளிவாக நடக்கவில்லையே. கால் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆவி வீட்டுக்குள்ள வருது. அந்த ஆத்மா நீங்கிவிட்டால் ஒரு வீடு அமைதியாகும், மனக்குழப்பங்கள் தீரும், என்ன சண்டை போராட்டங்கள் நீங்கும். இந்தா இன்னையிலிருந்து அது நீங்கும். பக்கத்துல வா. இனிமேல் அமைதியும் வருமானமும் உனக்கு பெறும். வேற என்ன வேண்டும்? கண்டிப்பா கிடைச்சாது. சந்தோஷம். கர்மசாமிக்கு முருகா முருகா முருகா. எங்கேயோ ஒரு கோயிலில் போய் வரம் கட்டி கிளம்புனாங்க. அது என்ன கோயில்? காளியம்மா கோயிலா? காளியம்மனி கட்டிக்க, சுளமான கட்டி கட்டிக்க. சரிண்ணா, கால் விட்டு வாங்க. எதையும் தாங்குவே தங்கைக்காக. திருமலை கோவிலிருந்து முருகப்பெருமானுடைய வேல் வருகிறது. அவருக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா? என்ன வேண்டுதலை பண்ணியிருக்கிறீர்கள்? அது ஒழுங்கா நடக்கும். என்ன, கார்த்திகேயன் என்னும் பெயரோடு ஒரு குழந்தை பிறக்கும். தைப்பூசத்திலிருந்து குழந்தை உன் கற்பத்தில் ஜனனமாய் உதயமாகும். அந்த பையனுடைய விரல்ல ஒரு அற்புதமான அழகு நிறைந்த அடையாளம். இந்தா வெற்றி கிடைச்சாச்சு. மருத்துவத்தை கண்டு பயப்படாத மகளே, வீணாக குழம்ப வேண்டாம். வெற்றி உன் பக்கம். வாழ்க. பௌர்ணமிக்கு எனக்கு சரக்கு வாங்கிட்டு வந்தாங்கடா. கர்மசாமிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலில் நிறைய மனவேதனையும் குழப்பமும் நடக்கு. என்னால தொழிலை ஒழுங்கா பார்க்க முடியல. கர்மசாமி, மன இணைச்சத்துக்கு கட்டு வந்தவங்க யாருப்பா? தொழில் பற்றி காட்டு வந்தது யாரு? எந்த ஒரு என்ன தொழில்? கால் வாப்பா. ஆமா, ஆபரேஷன் யாருக்கும் ஆகுச்சா? ஆபரேஷன் ஆகணும்னு யாரும் சொன்னாங்களா? சொல்லல. அப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு. அதனால அந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட போய் பார்த்த உடனே என்னை வந்து பார்த்து கால் வந்து பயப்படக்கூடாதுடா முருகா. இந்தாப்பா, உனக்கு தொழிலுக்கு யாரும் செய்வன வச்சிருப்பாங்களோன்னு ஒரு சில சிந்தனை, பயம். அப்படி ஒண்ணு நடக்கலடா. உன் பின்னால கரடி மாடம்னு ஒரு சாமி வராது, இருக்காரடா. ஆய், கால் வந்துட்டு வா. இந்தா, இனி தொழில் உற்சாகமா நடக்கும், நினைத்தது ஜெயிக்கும். பணம் யார்ட்டையா கொடுத்தியா? அது வந்து சேரும், வெற்றி அடைவார். வேற என்ன வேணும்?
காப்பாற்றித்தாரேன், பௌர்ணமிக்கு வந்து சார் கொடுத்துடலாம். கல்யாண சோதமா கேட்டு வந்தது யாரு? யாருக்கு திருமணம்? வா உடனே. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? பாட்டு நல்லா இருக்குமே, நல்லா தான் இருக்கும். பாட்டை விட இந்த பழக்கம் இருந்தா இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். காலம் கண்கள் காணும் கனவினிலே அவள் முகம் இருக்கும், காட்டினாடு ரோஜாப்பு சிவந்தே சிரிக்கும். வாப்பா வா. பையனை கல்யாணத்துக்கு கேட்டு பார்த்தியாப்பா? ஏன் அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு முடிவெடுத்த? சரி, வேற எதுவும் கேள்விப்பட்டியா? இப்போ ஒரு பாட்டு பாடின, அந்த பாட்டு நல்லா இருக்கா? அதுதான்டா இதுக்கு அர்த்தம். காலில் விட்டுவா. என்ன செந்துருன்னு ஹோம்ஒர்க் கீழே வா. லவ் பண்ணோடய கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா என்ன? முடிச்சிடலாமா? அப்படின்னா உன் மனத்துக்கு ஒத்து வரலையே. சந்தோஷமா முடிச்சு தரேன். முந்தி எப்படி ஐப்பசியில நிர்ணயம் பண்ணி வெற்றி ஆக்கிடுவோம், தையில கல்யாணத்தை வச்சிருவோம். உனக்கு அதுல பணமும் கிடைக்கும். என்ன வேற என்ன வேணும்? தீர்த்தாச்சு, சந்தோஷமா போயிட்டு வா. உங்க சொந்தக்காரங்களை முன்னால யாரும் சாமி ஆண்டாங்களாப்பா? யார் அது? என்ன சாமி சொல்ல மாட்டேனா? சத்தம் போடுறாங்க, சேவல்லாம் கடிச்சிருவான். போயிட்டு வா. வாமா, யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டோம். நாகப்பட்டினமா? வாமா உட்கார். என்ன வேண்டும்? என்னப்பா தொழிலே? புரியல. எழுது சரே வியாபாரமா? சட்டப்படி குற்றம் இல்ல? கால் வாங்க. நீ வரும்போது ஒரு பாட்டு பாடின, தெளிவா தெளிவா சிந்தனை உள்ள நடைய மாத்து அப்படி பாட்டு பாடின. என்ன அர்த்தம்? இதுவரை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலை நீ மாற்றிக்கொள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதனால இப்ப இதுவரை உள்ள தொழில இப்போ 9 மாதங்களாக மன வருத்தமும் பண நஷ்டமும் நடக்கும், நிறைய இடங்கள் நடக்கும். நடக்கையா வெளியில சொல்ல முடியல. அதனால அடுத்தும் இந்த இடத்துல வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதை மாற்றி வெற்றியாகித்தார. வேற என்ன வேணும் உனக்கு? இந்த இழந்த பொருள்களை மீட்டுத்தார, கடன்படாம காப்பாற்றித்தார. அப்படி 3 முறை என்னைய பார்க்கலாம். வேளாங்கண்ணி மாதா, வெளிநாட்டுக்கு யாரும் போனீங்களாப்பா? எப்படா போன? எல்லா பணத்தையும் இழந்துட்டியாப்போ? இப்போ என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க? சரி, கால் வந்துடுவான். பிளேன் சத்தம் கட்டு.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ இருந்து தொழில் பார்க்கிற இடத்துல 3 தெய்வங்கள் இருக்கிற இடம், சரியா? அந்த சந்தியில உன்னுடைய வியாபாரம் நடக்கும். ஆனா இப்போ அந்த இடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை வரும்போது ஒரு சின்ன சந்தேகம் தோன்றிடுது. அது அடுத்தவனுடைய இடைஞ்சலா நமக்கு ஏற்பட்ட நஷ்டமானு தெரியலையே. நஷ்டம் இருக்கு, இன்னொருத்தனுடைய இடைஞ்சல். அடிக்கடி உழைக்கிறதுல இன்னொருத்தங்கிட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருக்கவே தவிர வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கலையே. கடன் பட்டிருக்கேன், அதனால எனக்கு காமி என் உழைக்கிற மாதிரி என் வீட்டுக்குள்ள வரணும், எனக்கு உதவிக்கு 2-3 பேர் என் கையில நிக்கணும்னு கேட்கணும். கால் மாறிடுவா மாறி இந்தா தொழிலை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். 2 கனியை எடுத்துட்டேன், 2 பொண்டாட்டி யாருக்குன்னு கேட்டேன். இந்தா வெற்றியாக்கி தரேன் நினைச்சுட்டான். ஜம்முன்னு இருடா, அடுத்து வரும்பொழுது லாபத்தோடு வருவேன். எந்த ஊருமா? வா. அடிக்கடி இன்ஜெக்ஷன் யார் போடுற? என்ன இன்ஜெக்ஷன் போடுறேன்? என்னடா இன்ஜெக்ஷன்? கால் வந்துட்டு வா. உட்கார் 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 உட்கார். நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. நாகம் சம்பந்தமான கோவில் எங்க இருக்குமா? அதான் அந்த நாகம் வந்து காட்டுச்சு, அதான் அந்த பாட்டை பாண்டேன். ஊர் கொடுத்த பால் குடித்து உடல் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். வஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சனை செய்தார், அவர் பிஞ்சு மகள் நெஞ்சிருக்கே நஞ்சி கொடுத்தாய். நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. இவன் உடம்புல நாகம் சம்பந்தமான விஷம் ஏறினால் எப்படி இருக்குமோ அதுபோல நரம்பிலும் தசையிலும் விஷம் சம்பந்தமான நீர்கள் இறங்கி வயிற்றுக்கு கீழே இருந்து மேல வர ஒவ்வொரு இடமும் தழும்பு தழும்பா கடிகடியா 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 இருக்கு. இருக்கா இல்லையா? எத்தனையோ மருத்துவங்களை பார்த்தும் தீரவில்லை, தமிழ் மருத்துவங்களை பார்த்தும் தீரவில்லை. இது எது சம்பந்தமான நோயின்னு கேட்கறதுக்கு விளக்கமும் தெரியவில்லை. உண்மையா இல்லையா? காலம் இந்த நோயை இனி வளராம நிறுத்தி தந்துருதாங்க. என்ன வேற என்னடா வேணும்? நோயை தீர்த்தார, வருமானம் பெருக்கித்தார. வடா பக்கத்து 3 முறை என்னை வந்து பாருடா மகனே, உன்னை காப்பாற்றார். போயிட்டா போதை அடிப்பியாடா? அடிப்பானா? டெய்லி ஒரு ஆப் அடிப்பியாடா? ஆய் குணமாகணும்னா சத்தியம் பேசுடா. குடிப்பா குடிக்க மாட்டியா? இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லுத. கெட்டிக்கார கெட்டிக்கார நல்ல பிள்ளை தங்கம் கம்ப்ளீட்டா நிறுத்த, உன்னை காப்பாற்றான போ. ஏன்னா உங்க ஊர்ல தென்னை மட்டை பனை மட்டையெல்லாம் தண்ணியில நனைய விடுறாங்களா? அந்த இடத்துக்கு நீ போவியா? மட்டைகள்லாம் நிறைய ஊறிக்கிட்டு கிடக்கு. ஆமா பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக இருக்குகிறேன். மல்லிகை போல் மனதில் வாடும்
மழலைக்காக பாடுகிறேன், நான் பாடுகிறேன். பிள்ளை வேணும்னு உள்ளதுக்குள்ள ஏங்கிட்டு இருக்கிறது யாருடா? வாங்கோ. நீல கடல் ஓரத்திலே சில சமயத்துல சில நாட்கள் கடந்து போய் தங்காம மறைந்து போய் கழிஞ்சு போயிடும். அந்தால கண்ணீரும் கவலையுமா ஆயி, ஆண்டவனே எங்களுக்கு மட்டும் இந்த சோதனையா? ஏப்பா ஒரு பிள்ளை விழுத்தா உனக்கு என்ன ஐயா அப்படின்னு சொல்லி குழந்தையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற சிவபெருமானும் பார்வதியும் விநாயகரும் இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்து, நீ மட்டும் உன் பிள்ளையோட மடியில வச்சுக்கிட்டியே, எங்களுக்கு ஒரு பிள்ளை தரக்கூடாதா அப்படின்னு நீங்க ரெண்டு ஏங்கி கும்பிட்டீங்களாம்ல? கால் விட்டு வாங்க. பாத்தியா எவ்வளவு பெரிய மனசுன்னு பாத்தியா? அதனால கருப்பசாமி வருகிற அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை ஜனனமாகும். அந்த குழந்தை உன் வயிற்றில் தங்கும். பிறக்கிற குழந்தைக்கு கிருபாகரன் அப்படின்னு பேர் வைக்கும். அது யாருடைய பேர்? கிருபாகரன் யாருடைய பேருடா? கிருபை செய்கின்ற எம்பெருமான் முருகனுடைய பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை. கந்தர் அலங்காரத்துல முருகப்பெருமானுடைய பேரை அருகிரிநாதர் அப்படி சொல்றார். கிருபாகரன் எல்லோருக்கும் கிருபை செய்கிறவன் என்று பொருள். உன் மகன் கிருபாகரன் பிறந்து இந்த நாட்டிலே ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய கலெக்டரா இருப்பான்டா. கால் ஒன்றுவா. கர்மசாமிக்கு வாங்கப்பா, குழந்தைக்கு பேர் நான் தாங்க வைக்கணும். இன்னைக்கு போய் டைரியில எழுதி வச்சு அந்த டைரியோட குழந்தைய கொண்டு வரணும். வெற்றி அடைந்தீர்கள். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காடா. மேடித்தார வெற்றி சந்தோஷமா ஆனந்தமாயாச்சு. போங்க. கர்மதாமிக்கு தான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? அம்மா. பணம் கால் வைப்பா. வலங்கை மாநகர் வாழ்பவளே. வலங்கை யாரு? வலங்கைன்னு ஒரு இடம் இருக்கா? வலங்கை மான், வலங்கை மான் ஒரு இடம் இருக்க. கும்பகோணத்துல இருந்து திரு ஆலங்காடு செல்லுகின்ற வழி சரானா பாடைகட்டி மாரியம்மன் என்னும் நீ இருக்கிற இடத்துல சட்டநாதர் இருக்கிற ஒரு திருவளம் இருக்குமே. கால் ஒன்றுவா. புரியுதா? அப்பா உட்காருப்பா.